ஒன்னாம் நம்பர் துரோகி. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ டெல்லிக்கு போய் நான் மோடி கால தான் பிடிச்சிட்டு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட விரட்டி அனுப்பணும். எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழத்து கயிறுல என் வீட்டுல தூக்குல தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழ கயிறு எடுத்து காட்டுங்க. அந்த தம்பி சொன்னதெல்லாம் சரிதானே, நீ காலில் விழுந்தது உண்மைதானே. வீட்டில் ஒரு நாய்க்குட்டிக்கு 4 பிஸ்கெட் போட்டா கூட காலை சுத்தி 4 நாள் நன்றியா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லல, அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, இப்ப அந்த அம்மா கட்சியில சேர்த்துக்கோங்க பாப்போம். இப்ப சொல்றாரு பண்பு இல்லையா, நாகரிகம் இல்லையா அப்படின்றாரு. அந்த அம்மா கேட்கறாங்களே, திருப்பி கட்சியில சேர்த்துக்கோங்க பாப்போம். சேர்த்துக்க மாட்டார். ஏன் தெரியுமா, ஒன்னாம் நம்பர் துரோகி. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ டெல்லிக்கு போய் நான் மோடி கால தான் பிடிச்சிட்டு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் சொன்னேன். இப்ப இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட விரட்டி அனுப்பணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்துலயும் 2 விரல ஓட்டு கேட்கிறாருல. நீங்க அவரோட சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. அடுத்த முறை கூறுது கவனிங்க. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறையா என்ன தோக்கடிச்சிருங்கிறத தான் தயவு செய்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படி எப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்காரு, யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு நீங்களே பாத்துக்கோங்க. எப்பேற்பட்ட கூட்டணி. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி யார் யார் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழத்து கயிறுல என் வீட்டுல தூக்குல தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழ கயிறு எடுத்து காட்டுங்க. ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, கவுன்சிலர் அவருக்கு கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள். இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தலோட அமுச்சு விட்டுருங்க. செய்வோமா? இன்னைக்கு தேதி என்ன, 12ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்ம கையில 12 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, சாதனைகள் சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் சொன்னாரு. கூடணும் கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்த 12 நாட்கள் நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ராஜாக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நம்மளோட ஒரே வேலை, ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம். நாம ஒவ்வொருத்தரும் அடுத்த 12 நாள் ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு பேசுங்க, கேளுங்க. ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும், ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் ராஜாவை ஜெயிக்க வைக்கணும், என்னென்ன திட்டங்கள் வரும், அடுத்து என்னென்ன சொல்லி இருக்கிறோம், என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடிமை கூட்டத்துக்கிட்டையும் சங்கி கூட்டத்துக்கிட்டையும் தமிழ்நாடு போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க, எல்லா உரிமைகளும் விட்டு கொடுத்துருவாங்க, மாநில உரிமைகள்லாம் போயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராஜா அவர்களை ஜெயிப்பது உறுதி. அதை செஞ்சு காட்டுவீங்களா?